பார்க்குறதுக்கே தண்ணி இல்லாத காடு மாரி இருக்கிற இந்த இடத்துல தாங்க தண்ணி இருக்கு. ஆமாங்க. இன்னைக்கு நாங்க டீ ஃபாரஸ்ட்டுக்குள்ள இருக்கிற ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சிக்கு தான் போயிருந்தோம். ஆனா, அங்க வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்றதுனால அங்கருந்து எங்கள தொரத்தி விட்டாங்க. அதனால நாங்க மெயின் ஏரியால குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த சைடு வந்துட்டோம். தருமபுரியோட மிகப்பெரிய சுற்றுலா தலமே இந்த ஒகேனக்கல் தாங்க. நான் குழந்தையா இருக்கச்ச வந்தது. இப்ப நான் குழந்தையோட வந்திருக்கேன். ஒகேனக்கல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. சாரிங்க, அன்புடன்ன்றதே இல்ல. இப்பலாம் அன்பு எங்கேயுமே இருக்கிறதில்ல. இன்னைக்கு நம்ம தருமபுரி பக்கத்துல இருக்கிற ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியை தான் பார்க்க வந்தோம். ஆனா பார்க்க முடியல. அது ஏன் என்ற காரணத்தை நான் வீடியோட எண்டிங்ல சொல்றேன். பரிசல் போலான்னு பார்த்தோம். ஆனா பைசா இல்ல. சரி, வந்ததுக்கு குளியலாவது போட்டு கிளம்பிடலான்னு பார்த்தா தண்ணி இல்லைங்க. சுத்தமாகவே தண்ணி இல்லைன்னு சொல்லிட முடியாது. வாட்டர் ஃபால்ஸ் ஆகிற இடத்துல தண்ணி இருந்தது. சரி, அங்கேயே ஒரு குழியில் போட்டுட்டு 2 மீன் வாங்கி சாப்பிட்டு கிளம்பிடலான்னு பார்த்தோம். வந்ததே அந்த ஐந்தருவி வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க தானே. சாப்பிட்டுட்டு நல்லா குளியல் போட்டு அதை மறந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகலான்னு போனோம். இந்த வீடியோ எடுத்ததே நான் தான். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் போர்டில் இருக்கிற கண்டென்ட்டே படிக்காமல் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அங்கே போயிட்டு அங்கே போகிறதுக்கு அலோடே இல்லையா. ஆனாலும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு செம்ம ஒர்த்தான இடம். இங்கே நீங்கள் ஃபிஷ் எடுத்து கொடுத்தீங்கன்னா அவங்களே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சோறு, ரசம், குழம்புன்ட்டு செஞ்சு கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே எண்ணெய் குளியலும் இருக்குது. போகும்போது ஈவினிங் வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெயின்போ வேர்ல்டு அப்படின்றத ஓப்பன் பண்ணியிருக்காங்க புதுசாக. லேடிஸ் குளிக்கிறதுக்கு தனியாக குளியல் இடமும் இருக்குது வித் வாட்டர் ஃபால்ஸோட. நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா.